தனுஷ் நடிப்பில் அடுத்ததாக குபேரா என்ற படம் ரிலீஸாக இருக்கிறது. சேகர் கமுலா இயக்கத்தில் அவரின் 81வது படைப்பாக இப்படம் உருவாகியுள்ளது. சமீப காலமாக தனுஷ் இயக்கத்தில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் தற்போது சேகர் கமுலா இயக்கத்தில் இப்படத்தில் நடித்து முடித்துள்ளார். குபேரா வரும் ஜூன் 20ஆம் தேதி வெளியாகவுள்ள நிலையில் நேற்றைய தினம் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்து முடிந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் நடிகர் தனுஷ் பேசியுள்ளது தற்போது சோஷியல் மீடியாவில் கவனம் ஈர்த்து வருகிறது. அதாவது குபேரா படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் தனுஷ் பேசும்போது, நீங்கள் எனக்கு எதிராக எவ்வளவு வேணாலும் வதந்திகள் பரப்பலாம், எதிர்மறையான விஷயங்களை கிளப்பலாம். ஒவ்வொரு தடவையும் என் படத்தின் ரிலீஸுக்கு முன்பாக நெகட்டிவிட்டி கேம்பெயின் பண்ணுங்க, தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க, இங்க இந்த சர்க்கஸ் எல்லாம் வேண்டாம். இங்கே இருக்கும் அனைவரும் என்னுடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாது. என்னுடனே 23 ஆண்டுகளாக பயணிக்கும் வாழ்த்துணை. 4 வதந்திகளை பரப்பி என்னை முடிச்சுடலாம் என நினைத்தால் அது மாதிரி முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. என் ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் தீப்பந்தம் மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். ஒரு செங்கலை கூட உங்களால் எடுக்க முடியாது என தெரிவித்தார். இதனையடுத்து ரசிகர்களை நோக்கி பேசிய தனுஷ், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷத்தை வெளியே தேடாதீங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வக்கு இல்லாமலும் இருந்திருக்கேன். எந்த நிலைமையில இருந்தாலும் நான் சந்தோஷமாகத்தான் இருக்கேன். ஏன்னா நான் எப்போவும் வெளியே சந்தோஷத்தை தெரியாது கிடையாது. நிம்மதி, சந்தோஷத்துக்கு மேல எதுவும் முக்கியம் இல்லை. இவ்வளவு வருஷமா எல்லாரும் இவ்வளவும் பேசும்போதும் அதைத் தாண்டி எல்லாரும் என் கூட இருக்கீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சு இருக்கணும். நிறைய ஊர்ல இருந்து எல்லாரும் இங்க 330 நாளுக்கு அப்புறம் வந்து இருக்கீங்க. வீட்டுக்கு பாதுகாப்பா போங்க. பைக்ல என்னை பின்தொடர வேண்டாம். அதை நான் ஆதரிக்க மாட்டேன். உங்களோட சந்தோஷத்தை விட பாதுகாப்பு தான் முக்கியம் என்று பேசியுள்ளார் தனுஷ்.